ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு, கடைகள் மற்றும் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க யூபிஎஸ்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணியை எடுத்து யூபிஎஸ்ஸை நல்லா துடைங்க. அதில் எந்த தூசி எதுவும் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. செகண்டு சுத்தமான துணி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள்கிட்ட காலின் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா ஒன்று துணி மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைனா இன்வெர்ட்ரு யூபிஎஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா திரும்ப துடைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு புது யூபிஎஸ்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இதை மந்த்லி பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேட்ரி எப்படி மெயின்டைன் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்ரியை நல்லா துடைச்சிருங்க. அதில் இருக்கக்கூடிய ஆசிட் சிந்தினது, அழுக்குகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துடைச்சிருங்க. வாட்டர் லெவலில் எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி டிஸ்டில் வாட்டர் கரெக்டாக மேக்ஸிமம் லெவலில் கரெக்டாக பார்த்து ஊற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் லெவலுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஆசிட் ஃபுல்லாகவே நீங்கள் இன்வெர்ட்ரு யூபிஎஸ் யூஸ் பண்ணும்போது ஆசிட் ஃபுல்லாகவே மேலே படந்தோடனே அந்த ஈரத்தில் உங்களுக்கு தூசிகள் மற்ற எல்லாமே அதில் படிஞ்சு பேட்டரிகளோட லைஃப் குறையும், பேட்டரியோட ஆசிட் பவர் ஃபுல்லாக குறையும். இதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பேட்டரியில் வாட்ரு ஊட்டையில் ரொம்ப கவனமாக ஊற்றணும். மினிமம் லெவலுக்கு கீழே போயிடக்கூடாது, மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே போயிடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து ஊற்றணும். அப்படி கவனமாக ஊற்றினீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு ரொம்ப கரெக்டான லைஃப் கிடைக்கும். அடுத்து பேட்டரியோட டெர்மினலில் வாஸ்லீனை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. போல்ட் நட்டை கலட்டி உள்ளே இருந்து ஹோலில் எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி தடவி விட்ருங்க. இப்படி நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு படியாது, பேட்டரி டெர்மினல் வெந்து போகாது.